நமஸ்காரம். நாம் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு வழி நாம வாசித்து தெரிந்து கொள்ளுதல். வீட்டு வேலைகளாகட்டும், ஆன்மீக விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் நாமவும் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு வழி. ஆனால் அது அவ்வளவாக சரியாக இருக்காது, நிலைக்காது. யாராவது பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் நானே புத்தகத்தை வைத்து படித்து விடுகிறேன்னு சொல்லுவார்களா? எந்த கோர்ஸுமே இல்லாமல், எந்த சிலபஸும் இல்லாமல் படித்து விடுகிறேன் அப்படின்னு யாரும் சொல்லுவதில்லை. வேத படிப்பு, ஆழ்வார்கள் பாசுர படிப்பாக இருந்தாலும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறார். இத்தனை சந்தை, இத்தனை தரம் திருப்பி சொல்ல வேண்டும், எல்லாம் உள்ளது. அதனால் ஏதோ புத்தகத்தை எடுத்து நானாக படித்தேன், அது அவ்வளவாக உதவாது. ஒரு நிலை அடைந்த பிறகு, ஒரு வயசு வந்த பிறகு அடிப்படையெல்லாம் கற்று முடித்த பிற்பாடு வேண்டுமானால் பாக்கி இருப்பவற்றை நாம வைத்துக் கொண்டு படிக்கலாம். மற்றபடி துவக்கத்தில் சொல்லித்தான் கேட்டாக வேண்டும். ராமனே வசிஷ்டரிடத்தில் குருகுலவாசம் பண்ணார். கண்ணன் சாந்தீபனியிடத்தே போய் வாசித்தார். அவர்கள் எல்லாரும் இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். இது குருவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுதல். நாம படித்தல் ஒரு வகை, வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, குரு பேசவே மாட்டார். ஆனால் அவர் செய்வதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாமும் பின்பற்றுதல். எல்லா ஆச்சாரியர்கள், குரு அவர்களெல்லாம் பேசி பேசியே தான் உபதேசம் பண்ணுவார்கள் என்பதில்லை. அவர் மௌன விரதம் கூட இருக்கலாம். அதனால் என்ன? அவர் செய்வதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம், செய்யலாம். அதுவும் அவர் விடாமல் செய்யும் போது, நியம நிஷ்டையோடு செய்யும் போது பார்ப்பவர்களுக்கு தானே ஒரு ஆசை வராதா? அவர் என்ன சாந்தமாக இருக்கிறார், நாமும் அதை கடைபிடித்தால் நமக்கும் சாந்தி கிட்டும். இந்த ஒரு ஆசை புத்தி இருக்கிற யாருக்கும் ஏற்படும். இன்னொரு வகை, எனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது, அவர்கள் நடந்ததை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியெல்லாம் நான் செய்வதாக இல்லை, ஏனோ ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கிறேன். அதையும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு திருத்த தெரியும். ஏன், அந்த நாளில் பெற்றோர்களே செய்தார்களே. கடாட்ச பலம் ஒன்று, உபதேச பலம், அடுத்தது அனுஷ்டான பலம், மற்றொன்று கடாட்சம். அவர்கள் கண்களால் நம்மை நோக்கினாலே நாம் திருந்தி அவர்கள் சொல்ல நினைத்ததை செய்து விடுவோம். இந்த நாட்களில் உபதேசம் நிறைய இருந்தாலும், ஓரளவு அனுஷ்டானம் இருந்தாலும், அந்த கடாட்சத்தின் பலம் சற்று குறைந்திருப்பது உண்மை. நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மளை கண்களால் பார்த்தே கூட திருத்தி இருப்பார்கள். அந்த தவம் அவர்களிடத்தில் இருந்தது. என் தந்தையார் சொன்னதை நான் கேட்டேன், நான் சொன்னதை என் பிள்ளையோ பெண்ணோ கேட்கவில்லையேன்னு சொன்னால் அது அவர்களிடத்தில் மட்டும் இருக்கும் குறையாகாது, குற்றமாகாது. நம்மிடத்தில் அவர்களுக்கு விளங்க வைக்கும் அளவுக்கோ, அவர்களை ஒத்துக்கொள்ள வைக்கும் அளவிற்கோ நமக்கு தவம் இல்லை, நமக்கு அந்த பலம் இல்லை. அது நம் தாய் தந்தையர்களுக்கு இருந்திருக்கும். அதனால் தான் அவர்கள் சொன்னபடி நாம் கேட்டிருப்போம். இன்னும் காலத்தில் முன்னால் போக போக நம் ஆச்சாரியர்கள் எல்லாம் யாரை வேண்டுமானாலும் திருத்தி இருக்கிறார்கள். பல நாள் வாதப்போர் புரிந்து அதற்கு பின்னாலும் திருத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் இன்று நடக்குமான்னு கேட்டால் நாம் சத்தம் வேண்டுமானால் போடலாம். கேட்க வேண்டுமே. இவ்வளவு சொல்லுகிறேன், கேட்கவில்லையே, நமக்கும் தோன்றும்.
அவர்களை கேட்க வைக்கும் பலம் நம்மிடத்தில் இல்லையாக இருக்கலாம். நான் இப்படி சொல்லுவதனாலே இதை காரணம் காட்டி பிள்ளைகள் எல்லாம் கேட்காமல் இருந்து விடுவார்கள், இப்படி போய் சொல்லுகிறதே என்று என்னை பற்றியும் உங்களுக்கு தோணலாம். நான் சொல்ல வந்தது, இப்போதும் அந்த வலிமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அவர்கள் எப்படி இருக்க வேணும்னு நாம் ஆசைப்படுகிறோமோ கண்டிப்பாக நாம் அப்படி இருக்க வேண்டும். இருந்து பார்த்தேன், அவர்கள் ஒன்றும் கேட்பதாக இல்லை. எத்தனை நாளைக்கு இருப்பேன்? அது நியாயம் இல்லையே. இவர்கள் கேட்பதற்காகவா நாம் இருக்க போகிறோம்? நாம் எப்போதும் நம் வாழ்நாள் வரை அப்படியே தான் இருக்க வேண்டும். தானே இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு புரிந்து கொள்வார்கள். அதற்கென்று நாம் நடக்கிறபடியை மாற்றிக்கொள்ள முடியுமா? எனக்கு நடக்கவும் தெரிந்து ஓரளவுக்கு பெருமானிடத்தில் இருக்கும் விருப்பம், பக்தி, அந்த பலத்தாலே நம்முடைய பார்வை, நம் பேச்சு, நம்முடைய விளக்கம் இவற்றை கேட்டு அவர்களுக்கே ஒத்துக்கொள்ளலாம்னு தோண வேண்டும், தோன்றும். அது நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். அதற்கு நம் பெற்றோரிடத்திலும் ஆச்சாரியனிடத்திலிருந்து தான் பிரார்த்திக்க வேண்டும். உங்களுக்கு இருந்த அந்த வலிமையை எங்களுக்கும் கொடுங்கள். கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதனால் பலம் என்பது உபதேசத்தாலோ அனுஷ்டானத்தாலோ கடாட்சத்தாலோ, அவர்கள் பார்வை, பார்த்த பார்வை, அதனால் கூட நாம் திருந்தி விடலாம், சொன்னதை கேட்கலாம். அதுவும் சாத்தியம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.